السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 11 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பம், துயரம், கஷ்டம், கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு துஆவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 11 தடவைகள் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையையும் அதே போன்று அவர்களுடைய சகோதரர்களையும் பிரிந்திருந்து சந்தித்த போது ஓதிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சூரா யூசுஃபிலே 100வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மிகச்சிறந்த ஒரு துஆ, அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள் இருக்கின்றதா, கவலைகள் இருக்கின்றதா, இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். அதே போன்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் 11 தடவைகள் இந்த துஆவை ஓதுங்கள். என்ன துஆ என்றால், இன்ன ரப்பி லதீஃபுல் லிமா யஷா இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம். இன்ன ரப்பி லதீஃபுல் லிமா யஷா இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம். என் இறைவன் தான் நாடியவற்றை மிக நுட்பமாக செய்கிறவன். நிச்சயமாக அவன் யாவற்றையும் நன்கறிந்தவன், மிக்க ஞானமுள்ளவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த துஆவின் மூலமாக பல அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்துவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம், கவலைகளை அல்லாஹ் நீக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.